ஐயா! சுவாமி சந்நிதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமுமே வந்து, ஒரு சில பக்தர்கள் வந்து சாமிய தங்களோட வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டதா ஒரு சில சம்பவங்கள் எழுதியிருக்கீங்க. இது சாமி அவங்க வீட்டுக்கு அப்ப போகல. இந்த சம்பவத்துக்கும், சாமி வந்து சென்னையில வீதிகள சுத்தி சுத்தி திரிஞ்சப்போ, தவசிகள் சொசைட்டிக்கு போகும்போது, அங்க தங்குறதுக்கு இடம் இல்லாம தேவசேனாதிபதின்ற வீட்ல போய் தங்குறாங்க. அப்போ பப்பா ராமதாஸ் டிவோட்டியா இருக்கிற அவரு, பப்பா ராமதாஸுக்கு கடிதம் எழுதி, பப்பா ராமதாஸ் வந்து இந்த மாரி சாதுக்கள வீட்ல தங்க வைக்க வேணாம்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த சம்பவத்தின் அடிப்படையில தான் சாமி இங்க மறுக்கிறாங்களா? தேவசேனாபதி வீட்டில் அதாவது சென்னையில் வந்து அவர் வீட்டில் தங்க சமயத்தில் சாமி சாதனா காலத்தில் இருந்தார். அப்போ வந்து ஹி வாஸ் அன் வாண்டரிங் சாது. ஒரு இது இலக்கு இல்லாமல் திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாது, பகவானே நினச்சி பகவானை அடையிறதுக்காக ஒரு சாதனா பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாது அவர். அப்பேற்பட்ட ஒரு சாதுவை வந்து வீட்டில் வந்து தங்குறேன்னு சொல்கிறார். அப்போ தேவசேனாபதி வந்து பப்பா ராமதாஸுக்கு ரொம்ப க்ளோஸ். அவருக்கு கடிதம் எழுதி கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு சாதுவை வீட்டில் தங்க வைக்கலாமான்னு. பப்பா ராமதாஸ் உடனே எழுதுறாரு, இந்த மாதிரி சாதுக்களை வீட்டில் தங்க வைக்கக்கூடாது, அவரை உடனே அனுப்பிச்சிடணும்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஒரு சாது தன்னுடைய சொந்த குடும்பத்தையே விட்டுட்டு சாதனா பண்ணுறதுக்காக வந்ததுக்கப்புறம் இன்னொரு குடும்பத்தோடு போய் சாதனா காலத்தில் போய் உட்கார்றது மறுபடியும் அவருக்கு பட்டுகளை ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாயிடும் இல்லை. அதனால் பப்பா ராமதாஸ் நம்ம சுவாமி மேலே காட்டின அந்த பேரன்பினுடைய அடையாளமாக தான் அவர் அங்கிருந்து துரத்தினார். பப்பா ராமதாஸ் வந்து ரொம்ப சாமி மேலே ஒரு கருணை மலையை பொழிஞ்சார். அதனாலேயே அவர் பரிபூர்ணம் ஆகிறதுக்கு உண்டான அத்தனை காரியங்களையும் தாட்சண்யம் இல்லாமல் செஞ்சார். எல்லா இடத்துலையும் விரட்டி அடித்தாங்க. தன் சொந்தங்களும் விரட்டி அடிச்சது, ஊரும் விரட்டி அடிச்சது. எல்லாருமே அவரை வந்து சேர்த்துக்கவே இல்லை. யாருமே சேர்த்துக்கல. எந்த ஆசிரமங்களும் சேர்த்துக்கல, எந்த பக்தர்களும் சேர்த்துக்கல. அவரை வந்து விரட்டி அடித்தாங்க. சுவாமி இதை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், நோபடி கேன் லவ் திஸ் பெகர் லைக் மை ஃபாதர் சுவாமி ராமதாஸ் அண்ட் நோபடி கேன் டார்ச்சர் திஸ் பெகர் லைக் மை ஃபாதர் சுவாமி ராமதாஸ். மை ஃபாதர் சுவாமி ராமதாஸ் கில்டு திஸ் பெகர் பிகாஸ் ஹீ லவ் திஸ் பெகர். யாரும் எங்கள் அப்பா ராமதாஸ் மாதிரி இந்த பிச்சைக்காரனை நேசித்ததே கிடையாது. அதே மாதிரி எங்கள் அப்பா ராமதாஸ் மாதிரி இந்த பிச்சைக்காரரை வந்து கஷ்டப்படுத்துறது வேறு யாரும் கிடையாது. சுவாமி ராமதாஸ் வந்து இந்த பிச்சைக்காரனை கொண்டு மாட்டார். ஏன்னா அவர் இந்த பிச்சைக்காரன் மேலே பேரன்பு வச்சுருந்தார். ஸோ எப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அது! ஒரு குரு, ஒரு சீடர், அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கே உன்னதமான ரிலேஷன்ஷிப். அவருடைய நன்மைக்கு மட்டுமே செய்யக்கூடிய காரியங்கள். அவருக்கு துன்பங்கள் மேலே, அதாவது ஒரு தங்கத்தை புடம் போகிற மாதிரி தான் மாற்றி மாற்றி உருக்கி 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 அதை புடம் போட்டு அதை பரிசுத்தமாக ஆக்குறதுக்கு, கொஞ்சம் கூட அதில் கசடு இல்லாமல் ஆக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் பப்பா ராமதாஸ் செஞ்சார். கொஞ்சம் கூட தாட்சணியமே காட்டாமல் அது செஞ்சதுனால தான் சாமி பரிபூர்ணமாக நமக்கு கிடைச்சார். அந்த பரிபூர்ணத்துக்கு அடைஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டினார்ல. எல்லாத்துக்கும் வழிகாட்டினார். எத்தனை பேருடைய வாழ்க்கை சிக்கல்களை எடுத்து விட்டுருக்கார். எத்தனை பேரை பகவானுடைய திருவடிகளை சேர்ப்பிச்சிருக்கார். எத்தனை பேருடைய ஒரு மன கசடுகளை அகற்றியிருப்பார். எத்தனை பேரை அன்பு செலுத்த கற்றுக் கொடுத்துருப்பார். எப்பேற்பட்ட பாக்கியம் அது! இந்த மாதிரி ஒரு ஞானிகளை கண்ணில் நம்ம பார்க்குறதே பெரிய பாக்கியம் இல்லை. ஸோ இந்த சமயத்தில் எல்லாம் பரிபூர்ணம் அடைஞ்சதுக்கப்புறம் டிவோட்டிஸ் வந்து கூப்பிடுறாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க சாமி, உங்கள் வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு போகலாம், இந்த வீட்டுக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், அந்த ஊருக்கு போகலான்னு ஒவ்வொரு டிவோட்டியாக அந்தந்த ஊர்லேருந்து வந்தவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க. சாமிக்கு வந்து ஒரே சிரிப்பு. கடைசி சொல்கிறாரு, ஆஸ் இஃப் திஸ் பெகர் இஸ் நாட் ஆல்ரெடி தேர். என்னமோ இந்த பிச்சைக்காரன் அங்கே இல்லாத மாதிரில நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லார் வீட்லையும் இந்த பிச்சைக்காரன் எப்பயுமே இருக்கான்னு. அவர் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்கிறத வந்து வார்த்தைகள் ரொம்ப அழகாக சொல்லி காட்டி சிரித்தார். ஸோ எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஒவ்வொருத்தர் கூப்பிட்டவங்கலாம் ஏற்கனவே தான் வீட்டில் இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை சாமி கொடுத்தார் பாருங்க. அப்புறம் தான் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் சுவாமியோட டிவோட்டிஸ் வீட்டில் பூரா பாருங்கள், சாமி படம் இருக்கும். அங்கே ஒரு 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 விதமான ஒரு உத்தமமான ஒரு உன்னதமான ஒரு அமைதி இருக்கும், ஒரு சாந்தி இருக்கும். எந்த பிரச்சனையையும் வந்தாலுமே அதை நாசூக்க ரொம்ப லாகவமாக கையாளக்கூடிய அந்த ஒரு ஞானம் இருக்கும்.
ஸோ ஏற்கனவே சாமி அந்த இடத்துல இருக்காருங்கிறத வந்து ஊழியப்படுத்திக்கலாம். ஸோ சாமி இல்லாத இடம் கிடையாது. அதைத்தான் சாமி இங்கே ஊழியப்படுத்தினார். சாதனா காலத்தில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு துரத்துனாங்க. சாதனா முடிஞ்சு பரிபூர்ணம் ஆனதுக்கப்புறம் எத்தனையோ வீடுகள் இந்த அழைப்புகள் வந்தும் அவர் எங்கேயும் போகல, தான் இருந்த இடத்துலையே இருந்தார். அந்த வீட்டில் நான் ஏற்கனவே இருக்கேங்கிறத ஒரு நம்பிக்கையும் கொடுத்தார். ஸோ 2 விஷயத்தில் இதுதான் முக்கியம். சாதனா காலம், எல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்த காலம்.